தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இந்திய உதவியில் கிழக்கில் 33 அபிவிருத்தி திட்டங்கள் 2.37 பில்லியன் ரூபாவில் முதற்கட்டமாக 371.83 மில்லியன் ரூபாய் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் கிழக்கு அபிவிருத்திக்கு இந்தியா 2371 மில்லியன் ரூபாய் நிதியுதவி, 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட அமைச்சரவை அனுமதி என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் இந்த விவகாரம் தெரிவிக்கப்பட்டது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்தியாவின் பல்துறை சார் நன்கொடையின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி கருத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அவற்றுக்காக இந்திய அரசாங்கத்திடமிருந்து 2371.83 மில்லியன் ரூபாய் நிதியுதவி இலங்கைக்கு வழங்கப்படவிருக்கின்றது. இது குறித்து இரு அரசாங்கங்களுக்கும் இடையில் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படவிருக்கின்றன. இந்தியாவின் பல்துறைசார் அனுசரணையின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்தியா இலங்கை அரசாங்கத்துக்கிடையில் கடந்த ஏப்ரல் மாதம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டது. குறித்த ஒப்பந்தத்துக்கு அமைய கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி தேவைகளை பூர்த்தி செய்கின்ற 33 கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக 2371.83 மில்லியன் இலங்கை ரூபாய்களை நன்கொடையாக வழங்குவதற்கு இந்திய அரசு உடன்பாடு தெரிவித்திருக்கிறது. இரு அரசாங்கங்களுக்கு இடையிலான அப்புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமைய அமுல்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ள ஒவ்வொரு கருத்திட்டத்துக்கும் இந்திய உயர்சாணிகரகம் மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கும் இடையில் வேறாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையொப்பமிட தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய இந்தியாவின் பல்துறைசார் நன்கொடையின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் அமல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள 33 கருத்திட்டங்களுக்கான 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இந்திய உயர்சாணிகர் மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருக்கும் இடையில் இந்த ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்படவிருக்கின்றன. எனவே அதற்கு அமைச்சரவையும் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் வெளிவிவகார அமைச்சர் விஜய் தேர தலைமையிலான உயர்மட்ட தூதுக்குழு கடந்த ஆண்டு டிசம்பரில் இந்தியாவுக்கு விஜயம் செய்தது. இந்த விஜயத்தின் போது இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டதோடு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது அதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன. இந்திய இலங்கை உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறைக்கும் வகையில் வலுசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல், பாதுகாப்பு, சுகாதாரம் ஆகிய துறைகள் மற்றும் இந்தியாவின் நன்கொடை உதவிகள் தொடர்பில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திடப்பட்டு பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன. இவ்வாறு கையெழுத்திடப்பட்ட 7 ஒப்பந்தங்களில் கிழக்கு மாகாணத்தின் பல்துறை நன்கொடை உதவிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்சாணிகர் சந்தோஷ் ஜா ஆகியோரால் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இந்நிலையை அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. விளக்கம் அளித்த அமைச்சர் விஜய் தேரத்தவர்கள் இந்த கிழக்கு மாகாணத்தில் கல்வி, கடல் தொழில் உள்ளிட்ட வெவ்வேறு துறைகளை உள்ளடக்கியதாக இந்த கருத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்த இருப்பதாக நேற்று தினம் தெரிவித்தார். அமைச்சரின் முடிவில் அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் நிர்மாணப் பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டிய இடங்களில் அவற்றை முன்னெடுப்பதற்கும், மூலப்பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட வேண்டிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும், ஒப்பந்தக்காரர்களோடு செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் வெவ்வேறாக 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. 3 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டங்களை நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதன் நிர்வாக நடவடிக்கைகளுக்காக பிரத்யேக அலுவலகம் ஒன்றும் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் அரசு உத்தியோகத்தர்களில் உள்ள 12 அதிகாரிகள் அதில் உள்வாங்கப்படவிருக்கிறார்கள். கிழக்கு மாகாண செயலாளரின் கண்காணிப்பின் கீழ் அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் நேற்று தினம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் விஜய் தேரத் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதற்கான இந்தியாவினுடைய உதவியின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் பல திட்டங்கள் 33 திட்டங்களை ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தம் கைச்செல்லப்பட போகிறது. எனவே அதற்கான ஒப்பந்தத்தை கைச்செல்லுவதற்கு நேற்று தினம் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. 3 வருடங்களில் இந்த திட்டங்களை பூர்த்தி செய்வதற்கான தீர்மானத்தோடு இவை ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அமைச்சர் விஜய் தேரத் அவர்கள் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம்.